ஹாய் எவ்ரி ஒன், இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிற ப்ராடக்ட் என்னென்னா மாருதி சுசுகி ஜென்யூன் அக்சசரிஸ்லேருந்து டோர் ஸ்டில் கார்டு நான் இலுமினேட்டட் ஃபார் டிசைர் கார்ஸுக்கு வாங்கியிருக்கோம். இதில் என்னென்ன இருக்குன்னா, ஃப்ரண்ட்டு டோர் ஸ்டில் கார்டு 2 இருக்குது, ரியர் 2 இருக்குது, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல், அதுக்கப்புறம் காட்டன் பால், ப்ரைமர் டியூப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 750 ஆகுது. இந்த டோர் ஸ்டில் கார்டு எதுக்காகனா, நம்ம டோருக்கு சைடில் இருக்கிற பெயிண்டெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா ஏறுறப்ப பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ராச்சஸ் நிறைய ஆகும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டில் கார்டு வாங்கியிருக்கோம். இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு சைடுக்குள்ளது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3Mலேருந்து ஒரு ப்ரைமர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க, எப்படி இதை அப்ளை பண்ணணுன்னு சொல்லிட்டு. ஃப்ரண்ட் சைடு எப்படி பண்ணணும், ரியர் சைடு எப்படி பண்ணணுங்கிறது. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு காட்டன் பால்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ரியர் சைடு. இதிலே பார்த்திங்கன்னா ஸ்டிக் பண்ணுற மாதிரி க்ளூவோடு தான் வந்திருக்கு. டேப் மாதிரி போட்டு க்ளூவோடு தான் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தும் நம்ம டோரில் இன்னும் நல்லா ஃபிக்ஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ரைமர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டில் கார்டை டோரில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இதில் ஈஸியாக போட்டிருக்காங்க எப்படி ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறது. அதே மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறோங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 3M இருக்குல்ல, இதிலேருந்து இந்த ப்ரைமரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அப்ளை பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் இதை ஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா ரிமூவ் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரியர் சைடு நம்ம அப்ளை பண்ணுறோம். இது எப்படி அப்ளை பண்ணுறோங்கிறத பாருங்கள். ஸ்டிக்கர் எல்லாமே ரிமூவ் பண்ணியாச்சு. கொஞ்சம் பொறுமையாகவே ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமூவ் பண்ண முடியாது. அதுக்காக கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்டிக்கர்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரைமர் ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அதை எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணிடுங்க.
அந்த எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு பொறுமையாக ஒட்டுங்க. ஏன்னா ஒன்ஸ் வந்து இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ப்ரைமர்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க லைட்டாக எடுத்து. அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஒட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லா டோருக்கும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரியர் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். லுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.